பிஸ்னஸ் ஓனர்ஸ் 1 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபா பண்ணக்கூடிய பல பேருக்கு டேட்டாவோட புரிதலே இல்லை. ஏன் டேட்டாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. ஸோ ஒரு டேட்டா தான் கேம் சேஞ்சுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ண போகிறேன்னு கஸ்டமருக்கு நம்ம சரியாக ஃபைன் டியூன் பண்ணால் தான் நம்ம சரியான ப்ராடக்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த டேட்டா அனலைஸ்னால் என்ன, அதை எப்படி பண்ணணும், எந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோலையும் டேட்டா அனலைஸு மார்க்கெட்டிங் சேல்ஸை டேட்டா அனலைஸ் பண்ணுங்கள், கஸ்டமர் சர்வீஸை டேட்டா அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன, இதை எதில் பண்ணலாம், ஏன் பண்ணலாம், ஒன்றுமே தெரியல. நீ வீடியோவில் மட்டும் பேசிட்டு போகிறேப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா அனலைஸ் எல்லாமே ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் டெய்லி 1.5 GB கிடைக்குமா, 1 GB கிடைக்குமா, இதுதான்ப்பா. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? இதென்ன சொல்ல வரீங்க? ஒரு எக்ஸாம்பிளோடு போகலாமே. ஒரு நல்ல பரந்த நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து தீபாவளி வரப்போது, அதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் ப்ரமோஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வால் போஸ்டர், ஃப்ளையர், இப்படி எல்லாமே பண்ணுவாங்க வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஓனர், என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 10,000 வால் போஸ்டர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. 10,000 வேண்டாம், சொன்னால் புரிகிற மாதிரி இருக்கணும்ல, ஒரு 500 போஸ்டர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 500 போஸ்டரை டிசைன் பண்ணுறாரு, பிரிண்ட் அடிக்க கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு அதை பண்ணுறாரு வச்சுக்கலாம். ஒரு 25,000 ரூபாய் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். இதை தீபாவளி வர்றதுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி எங்கெங்கே ஒட்டணும் அப்படிங்கிறத குறித்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஒட்டுறது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு. இவ்வளோதான். இது ஒரு புரிதலுக்கு வச்சுக்கலாமே. இதாங்க டேட்டா. இதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு 500 வால் போஸ்டரை 5 வால் போஸ்டராக நான் இந்த இடத்துல ஒட்டுனேன், இதை பார்த்துட்டு என்னோடய கஸ்டமரு என் கடைக்கு வந்தாங்க அப்படின்னு அவுட்புட் வருது பார்த்தீங்களா, ரிசல்ட்டு. இது எல்லாமே எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணி வைக்கிறது. இது மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்? இது 20 டேட்டா வருங்களா, 20 ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் 5 போஸ்டர் இந்த இடத்துல, ரெண்டாவது ரோவில் 5 போஸ்டர் இந்த இடத்துல இவரால் ஒட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வருவோம். கடைசியில் அந்த குறிப்பிட்ட நாள் வர்றப்போ அந்த வால் போஸ்டரை பார்த்துட்டு கஸ்டமர் வருவாங்க. நம்ம வர்றப்பவே கஸ்டமர் துணி எடுக்கிறப்பவே கேட்போம், நீங்கள் எதை பார்த்து வந்தீங்க அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி உங்கள் வால் போஸ்டர் பார்த்து வந்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சில பேர் உங்களோட விளம்பரங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணோம், அதை பார்த்து வந்தோன்னு சொல்லலாம். சில பேர் உங்களோட விளம்பரத்தை ரேடியோவில் பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ வாடிக்கையாளர் எதை பார்த்து வராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சின்ன டேட்டா தான். இதே நீங்கள் ஒரு மாதம் சொல்லுங்கள், உங்கள் கடை ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் விளம்பரம் படுத்துறீங்க, சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, வெப்சைட் பண்ணுறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்க. அந்த பட்ஜெட் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, யாரால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன அவுட்கம் வந்தது, ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகவோ, சிஆர்எம் சாஃப்ட்வேர் மூலமாகவோ, இல்லை சாஃப்ட்வேர் மூலமாகவோ, மேபி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸல் ஷீட்டில் கூட, இல்லை கூகுள் எக்ஸல் ஷீட்டில் அதுலேயும் கூட ஷீட் இருக்குது, அதில் கூட என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் அப்படிங்கிறத எப்படி பண்ண போகிறோன்னா, இதுதான் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அதுலேருந்து என்ன ரிசல்ட் வந்தது, இதை தரவுகளாக, அதாவது டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதாங்க. எதில் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, நான் 4 சேனலில் விளம்பரம் பண்ணேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சேனல்லேருந்து எனக்கு கஸ்டமர் நல்லா வந்தாங்க. அடுத்த மாதம் நான் என்ன பண்ணுவேன், அந்த குறிப்பிட்ட சேனல் மேலே இன்னும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன் என் சேனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆகலை, என் போட்டியாளர்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களே, நான் ஏன் கொடுக்க முடியல? இதெல்லாம் பகுப்பாய்வு பண்ணனா நம்ம பண்ண வேண்டிய ஒவ்வொரு வேலையும் ஒரு ஷீட்லேயோ ஒரு சாஃப்ட்வேர்லேயோ என்ட்ரி பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய
வேலையிலேருந்து எல்லாமே வரும். உங்கள் எம்ப்ளாயிக்கு டாஸ்க் கொடுக்குறீங்களா, ஒரு எம்ப்ளாயிக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க, அவர் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாரு, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரு என்ட்ரியாக பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தீங்க, அவங்க எவ்வளோ நேரத்தில் முடித்தாங்க, அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு டேட்டா அனலைஸ்னால் என்னங்கிறது. ஸோ இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், எதை பண்ணாலும் ஒரு டேட்டாவாக பண்ணுங்கள். ஏன்னா டேட்டா தான் உங்களோட சொத்து, உண்மையான சொத்து உங்களோட பிஸ்னஸில் இருக்க மொத்த டேட்டா தான். இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலையும் இந்த டேட்டா என்ன மேஜிக் பண்ணுது, இது ஏன் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம பெரிய நிறுவனமா சின்ன நிறுவனமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம பண்ண வேண்டிய வேலையை எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக ஃபோக்கஸ்டாக பண்ணணும், அதில் நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பிஸ்னஸை பற்றி, டேட்டா அனலைஸை பற்றி, அதில் வரப்போகிற ரிசல்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு கன்சல்டன்சி தன்னோட கஸ்டமருக்கு எந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கை பற்றியோ டேட்டா அனலைசிஸை சொல்லுமோ அதே விஷயத்தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இன்னொரு பெரிய நிறுவனம் செய்யக்கூடிய அந்த சர்வீஸை நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதோட வேல்யூ எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது. பிகாஸ் வேல்யூவோட இம்பார்ட்டண்ட்டை நம்ம சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா. ஸோ நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ வேல்யூங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சேர்க்குறோம். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் பகவதி அருணோட நன்றி, வணக்கம்.